ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த மாதத்துக்கு பேர் வைக்கணும்னா மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு வைக்கலாம். இது என்னன்னா நிறைய எனர்ஜி பூஸ்டிங் பீரியடா இருக்குங்க. இது இந்த பிப்ரவரி மாசத்தினுடைய கிரகநிலைகள் பார்க்கும்போது எக்கச்சக்கமான மன சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மன சந்தோஷம் அப்படின்றது வெளியிலிருந்து வர்றது இல்லை. நம்ம மனசு சந்தோஷப்படக்கூடிய ஒரு சந்தோஷமே மிகவும் திருப்தி இல்லையா? அந்த திருப்தி அதீதமா கிடைக்கக்கூடிய வகையில தான் இந்த பிப்ரவரி மாசம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. சரி, ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. யாருக்கெல்லாம் உங்களுடைய சகோதர சகோதரிகளோட பிரச்சனைகள் இருந்ததோ அது சுமூகமா, என்னடா அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப அந்யோன்யம், ரொம்ப பாசம், நிறைய பிரியம், ரொம்ப அப்படின்றது மனசார நீங்க வேண்டா வெறுப்பா இருக்கணும்னு நினைச்சா கூட கிரகநிலைகள் அது சாதகமா எடுத்துட்டு போய் மன நிம்மதி அப்படின்றது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சுக்கிரன் உங்களுடைய அதிபதி. அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சுகம், பாசம், சந்தோஷம் விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ராசிக்காரங்க நீங்க. அந்த சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ தந்தை வழி என்ன விரிசல் இருந்தாலும் சரி, தாய் வழி என்ன விரிசல் இருந்தாலும் சரி, அது சரி போடா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போக வச்சிடும் இந்த மாசம். அந்த விட்டு கொடுக்கறதுனால, எப்பயுமே விட்டு கொடுத்து போறதுனால, அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போறதுனால ஒரு மனசுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த சந்தோஷம் நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். அப்போ குடும்பம், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப ரொம்ப அந்யோன்யங்கள் இருக்கும். ரொம்ப திருப்திகரமான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆகக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையா? எப்பயுமே திருமணம் தேதிகள் குறிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக குறிக்கணும். பட் ஸ்டில் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் ராகு கேது 7ல 8ல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது 1.5 வருஷ காலம் அப்படியெல்லாம் பண்ணும்போது ரொம்ப காஷனா அந்த கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறோம். ஏன்னா இப்போ கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், அதை மீட்கொண்டு மெச்சோர்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். பட் இப்போ ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு இந்த மாசம் எல்லாம் கல்யாணம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அன்பு, அரவணைப்பு அப்படின்றது பெரும் விதமா இருக்கும். அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, லவ் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, லிவிங் டுகெதர் நல்லா இருக்கு. இதெல்லாம் ஃபார்வர்ட் எடுத்துட்டு போங்க. லவ்ல இருக்கக்கூடியவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம எதுவாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாசத்துக்கு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்கன்னா இந்த மாச கிரகநிலைகள் அந்யோன்யத்துக்கு உரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஸ்னஸ், ஃபினான்ஸ், கெரியர் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. புதுவிதமான டெக்னிக்ஸ், புதுவிதமான ஈர்ப்பு, நிறைய சந்தோஷங்கள். பாண்டேஜ்ன்றது நல்லா இருக்கும்போது பிஸ்னஸ்னா என்ன, பாண்டேஜ் தானே. உங்களுக்கும் உங்க கஸ்டமர்ஸ்க்கும் நல்ல பாண்டேஜ் உருவாகி அதன் மூலியமா அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. புரியாதது இப்ப கேட்கணும். அதுதான் உங்க ப்ரமோஷனல் ஆஸ்பெக்ட். நீங்க வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இது போய் கேட்கலாமே, கேட்டா தப்பாயிடுமே அப்படின்ற எண்ணம் வேண்டாம். கேட்டா என்ன தப்பு, உண்மையா புரியாதது தானே அப்படின்னு பேசிக்கான ஒரு சில்லி டவுட் கூட. ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது பார்த்துருப்போம், ஒரு சின்ன ஸ்டெப்பை விட்டுட்டு போட்டிருப்பாங்க. பட் அந்த இடத்துல நமக்கு அது எப்படி வந்துச்சுன்னே புரியாததுனால அந்த சம்மே புரியாம இருக்கும். பட் நம்ம போய் கேட்கும்போது இதென்ன புரியலையா, 2+3 5, அதை தான் நான் போடாம ஆட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன்னு சொல்லும்போது அடடா அப்படின்னு ஃபுல் ப்ராப்ளம் புரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ நீங்க புரியாததை போய் நீங்க கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணி கேளுங்க. ஆமா புரியலன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அட்மிட் பண்ணி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அட இதுதானான்னு சொல்லும்போது அதன் மூலியமா உங்களுக்கு நீங்க பெரிய பெரிய விஷயத்த சால்வ் பண்ணி உங்களுடைய டேலண்ட் வெளியில வரும். அப்போ ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்கும்.
அதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து சம்மந்தமாக பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்களோ, இப்போ குடும்பம், அதீதம், அந்யோன்யம்ன்றது வர்றதுனால, இப்போ நீங்கள் போய் ஒரு நடுவரை வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அது சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த மாதத்தை என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்காளி சண்டை, பிரதர் சிஸ்டரோட ஒரு மனக்கருத்து, இதெல்லாம் தானேங்க சொத்து பிரச்சனை. அந்த பங்காளி சண்டையெல்லாம் முடியக்கூடிய அமைப்பு, அண்ட் அண்ணன் தங்கச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, இப்போ நீங்கள் போய் பேசும்போது இது சுமூகமாக முடியும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, பிப்ரவரி மந்த்தை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பீரியட் அப்படின்னே நம்ம சித்தரிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் சின்சியராக மட்டும் ஸ்டெப்ஸ் எடுங்க. அது நீங்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி கிரைசிஸில் இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இங்கே வேண்டியது பிப்ரவரி மந்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி, ரிஷப லக்ன அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தீர்க்கமாக சின்சியராக நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த தீர்க்கமாக சின்சியராக அப்படின்னு பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன்றது ரொம்ப பெருசாக ஒரு விஷயம் கிடையாது. டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், மொபைல் ஃபோன்லாம் தள்ளி வச்சுட்டு, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக 5 மினிட்ஸ் ஒரே சமயம்தான் 6 to 6:05 அப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்ச உடனேயே, அல்லது ஆஃபீஸ்லேருந்து நான் வீட்டுக்கு வந்த உடனேயே, நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு பொசிஷனிங் பண்ணி நீங்கள் அப்படி உட்கார்ந்தீங்கன்னாலே, கிரக நிலைகள் இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாஸில் நீங்கள் பல 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 பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இந்த சிம்பிள் டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்மாண்டமாக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு என்ஜாய்மெண்ட் வழியில் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது கோச்சாரம். உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ திசா புத்தி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்களுக்கு ஃபேவரபிளான கிரகங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு எது காஷனான பிளானட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த காஷனான பிளானட்ஸ் வரும்போது மட்டும் எப்படி நிசப்தமாக அதை செயல்படுத்தணுன்றது ஒரு தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த அஸ்ட்ராலஜின்ற அற்புதமான சயின்ஸ் ஸ்மூத்தாக லைஃப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டின்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஸோ ரிஷபராசி, ரிஷப லக்ன அன்பர்களே, இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. இட் இஸ் சம்திங் ரியலி என்ஜாயபிள் பீரியட். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.